நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய முதுகுல குத்தியிருக்கு துருக்கி. இதனால உச்சக்கட்ட கோபத்துல இந்தியா இருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. இது எந்த விஷயத்துல அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதே போல முதல் முறையாக ரஷ்ய உக்ரைன் போர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதாவது ரஷ்யா இங்கிலாந்துடைய வீரரை கைது செஞ்சிருக்காங்க. இதனால உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவுடைய 30 விமான தளங்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு உத்தரவு போடப்பட்டிருப்பதாகவும் இதனால ரஷ்யாவுக்கு ஒரு பேராபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இலங்கையுடைய அதிபர் சீனாவுக்கு போறாரு. இதனால இந்தியாவுக்கு சிக்கல் ஏற்படுமா அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால பல பேருக்கு நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நோட்டிபிகேஷன் வரும். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய ராணுவத்தை வலுப்படுத்தும் வகையில சீனா உதவி செஞ்சுட்டு வர்றாங்க ஒரு பக்கம். இதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவை போலவே பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவிகளை செய்யறதுக்கு துருக்கி நாடு முடிவு செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ராணுவத்தை பலப்படுத்தும் வகையில இந்த உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு துருக்கி அறிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவை பழி வாங்குறதுக்காக துருக்கி இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நம்மளுடைய நாட்டுக்கும் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கிறது உலகம் அறிந்த விஷயம்தான். பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு துணை செல்றது மட்டும் இல்லாம நம் நாட்டுக்கு சொந்தமான காஷ்மீரை உரிமை கொண்டாடிட்டு வருது. இதுதான் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே போல நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையேயும் மோதல் போக்கு இருக்கு. இதனால சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருது. பாகிஸ்தானுக்கு அதிக அளவுல நிதி உதவி செய்யறது, கடன் உதவி செய்யறது அப்படின்னு பல உதவிகளை செஞ்சு இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்பிட்டு வருது. மேலும் ராணுவ உதவிகளையும் செஞ்சுட்டு வருது. பாகிஸ்தான்ல தற்போது பொருளாதாரம் சிக்கல்ல இருக்கு. இதை சாதகமாக்கிக்கிட்ட சீனா அந்த நாட்டுடன் நெருக்கம் காட்டிட்டும் வர்றாங்க. மேலும் பாகிஸ்தான் சீனாவுடைய இந்த நெருக்கம் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுக்கு ஆபத்தா தான் பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னா இரண்டு நாடுகளுமே நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிக்கிறது தான். இதற்கிடையில தான் தற்போது சீனா பாகிஸ்தானோட சேர்ந்துகிட்டு நம்முடைய நாட்டுக்கு துரோகம் செய்யறதுக்கு துருக்கி இப்போ தயாராகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தான் நாட்டுடைய ராணுவத்தை பலப்படுத்தும் பணியை துருக்கி கையில எடுத்திருக்கு. இது தொடர்பாக துருக்கி நாட்டுடைய அதிபர் எர்டோகன் இருக்கார்ல, இவர் என்ன சொல்றாருன்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு துறையுடைய பல்வேறு பிரிவு மற்றும் செக்டாருக்கு தேவையான உதவிகளை நாங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். பாகிஸ்தானுடைய ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில இந்த உதவி செய்யப்பட இருக்கு. இதுக்காக துருக்கியுடைய பாதுகாப்பு துறையில முக்கிய பங்கு வகிக்கும் நிறுவனங்கள் பாகிஸ்தான் நாட்டுடைய பாதுகாப்பு துறை நிறுவனங்களுடன் சேர்ந்து செயல்பட இருக்கு அப்படின்னு எர்டோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் துருக்கி நாட்டுடைய பாதுகாப்பு துறை சார்ந்த கம்பெனி பாகிஸ்தான்ல உற்பத்தி தொடங்குவதற்கான வசதியை ஏற்படுத்த இருக்காங்க. அதாவது துருக்கி நாட்டுடைய பாதுகாப்பு துறை நிறுவனமாக ரெப்கான் செயல்பட்டு வருது. இந்த நிறுவனம் துருக்கியுடைய தலைநகர் இஸ்தான்புலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த ரெப்கான் இருக்குல்ல, இதனுடைய புதிய கிளையை பாகிஸ்தான்ல அமைக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த நிறுவனம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல 155 மில்லிமீட்டர் பீரங்கிகளை தயாரிக்க ஆலையை தொடங்கியிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான்ல வெடிபொருள் பாதுகாக்கும் வசதியும் செய்யப்பட இருக்கு. இதன் மூலம் வருஷத்துக்கு 1,20,000 யூனிட்கள் வகை வெடிபொருட்களை சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னதாக பார்த்தோம்னா இது தொடர்பான ஒப்பந்தம் துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம்னா 155 மில்லிமீட்டர் பீரங்கிகளுக்கான குண்டு தயாரிக்கும் ஆலை அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டெக்சாஸ்ல அமைக்கப்பட இருக்கு. அந்த வரிசையில தான் தற்போது துருக்கி இப்ப பாகிஸ்தான் கூட ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்திட்டு இருக்காங்க. துருக்கி பாகிஸ்தான் இடையிலான ஒப்பந்தம் அப்படிங்கிறது துருக்கியுடைய ரெப்கான் மற்றும் பாகிஸ்தானுடைய வா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இடையே நடந்திருக்கு. பாகிஸ்தானுடைய வா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனம் அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள், குண்டுகள், மிலிட்டரி கிரேட் ஹார்ட்வேர் பொருட்களை ஒப்பந்த அடிப்படையில் தயாரித்து வழங்கிட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் இந்த இரண்டு நிறுவனங்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது இப்போ பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இந்த நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தான் துருக்கியிடமிருந்து அதிக ராணுவ உதவிகளை பெற முடியும். இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு புதிய தலைவலியாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் இந்த செய்தி கேட்ட உடனேயே இந்தியா கொந்தளிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா துருக்கிக்கு பல முறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காஷ்மீர் சம்பந்தமா துருக்கி ஒவ்வொரு முறையும் பேசும். அப்பெல்லாம் இந்தியா இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம், எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல நீங்க மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீங்க குரல் கொடுக்கவே கூடாது அப்படின்னு கடுமையாக சாடி இருந்தாங்க. இப்படி அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு இப்போ நேரடியா பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவியை செய்யறதுக்கு துருக்கி வந்திருக்கு. இதனால உச்சக்கட்ட கோபத்தில் இந்தியா இருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுடைய தொல்லை தாங்க முடியல. இப்போ துருக்கி மேலும் உதவிகளை செஞ்சு அதுவும் ராணுவ உதவிகளை செய்யறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதனால விரைவில் துருக்கிக்கு சரியான பாடத்தை இந்தியா புகட்டணும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு.
இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைஞ்சிருக்கு. இரு தரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்திட்டும் வர்றாங்க. இதற்கிடையில தான் உக்ரைன் ராணுவத்தில் பணியாற்றிய பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு வீரரை ரஷ்யா இப்போது கைது செஞ்சிருக்காங்க. இந்த போர்ல மேற்குலக நாடுகளை சேர்ந்த ஒரு வீரரை ரஷ்யா கைது செஞ்சிருக்கிறது இதுவே முதல் முறையாகும். இதனாலதான் இங்கே பெரும் பதற்றம் இப்ப நிலவிட்டு இருக்கு. மேற்குலக நாடுகள் தங்களுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த, அதாவது அமெரிக்கா தான் மேற்குலக நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அமெரிக்கா கொடுத்த அனுமதினாலதான் யுக்ரைன் இப்போ ரஷ்யா மேல ஏவுகணை தாக்குதல் தொடங்கிருச்சு. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் தன்னுடைய அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கிட்டு வர்றாங்க. இதனால இங்கே நாளுக்கு நாள் நிலைமை அப்படிங்கிறது மோசமான நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதற்கிடையில தான் திடீர் திருப்பமாக உக்ரைனுடைய கர்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒருவரை ரஷ்ய படைகள் பிடிச்சிருக்காங்க. அங்கே இந்த நபர் பாத்தீங்கன்னா உக்ரைன் நாட்டவர்களுடன் இணைந்து சண்டையிட்டு கொண்டு இருந்ததாக சொல்லப்படுது. பிரிட்டன் நாட்டை சேர்ந்த அந்த நபருடைய பெயர் ஜேம்ஸ் ஸ்காட் ரைஸ் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல சுமார் 4 ஆண்டுகள் பிரிட்டன் ராணுவத்தில் சிக்னல் மேனாக வேலை செஞ்சுட்டு வந்த ஜேம்ஸ் உக்ரைனுடைய சர்வதேச படையில சேர்ந்திருக்கிறாரு. யுக்ரைன் ரஷ்யா போர் 2022 வெடிச்ச நிலையில அப்போதுதான் அவர் உக்ரைனுடைய சர்வதேச படையில சேர்ந்திருக்கிறாரு. யுக்ரைனுடைய சர்வதேச படை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக போராட விரும்பும் வெளிநாடுகளை சேர்ந்த வீரர்கள் இருக்கும் ஒரு ராணுவ பிரிவாகும். ஜேம்ஸ் கடந்த 2022 ஆண்டு முதல் இந்த பிரிவுல வேலை செஞ்சுட்டு வர்றாரு. முதல்ல இவர் யுக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ட்ரெயினராக தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. இவரை சில மாதங்களுக்கு முன்பு தான் நேரடியாக போர்ல ஈடுபடுறதுக்கு கர்ஸ் பிராந்தியத்துக்கு அனுப்பியிருக்காங்க. கர்ஸ் பிராந்தியத்தில் நேரடியாக போரிட விரும்பவில்லை அப்படின்னு ஜேம்ஸ் சொன்ன போதிலும் அதை கண்டு கொள்ளாமல் யுக்ரைன் ராணுவம் தன்னை இங்கு அனுப்பியதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. யுக்ரைன் நாட்டுக்காக போராடும் மேற்குலக நாடுகளை சேர்ந்த ஒரு வீரரை ரஷ்யா கைது செஞ்சிருக்கிறது இது முதல் முறை. இது தொடர்பாக ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் சொல்லல அப்படின்னு சொன்னாலுமே இதுதான் உண்மை அப்படின்னு ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒருவரை ரஷ்யா கைது செஞ்சுள்ளதாக தகவல் வந்துள்ளதை தொடர்ந்து அந்த நபருடைய குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய போவதாக மாஸ்கோவில் இருக்கும் பிரிட்டன் தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க. இவருடைய தந்தை ஸ்காட் ஆண்டர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உக்ரைன் நாட்டை சேர்ந்த தளபதி எனக்கு கால் செஞ்சாரு. என்னுடைய மகனை ரஷ்ய ராணுவம் பிடித்து சென்றதாக சொல்லியிருக்காங்க. என்னுடைய மகன் முதல்ல பிரிட்டிஷ் ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. மேலும் யுக்ரைன் ராணுவத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே இங்கு போலீஸ்ல பணியாற்றினா யுக்ரைன் ராணுவத்தில் சேர போவதாக முதல்ல சொன்ன போது வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. இப்போது அவனுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை சொல்லியிருக்கிறாரு. அதனால பொறுத்து பார்ப்போம் ரஷ்யா இவரை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத. இதே போல ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு சொல்லப்படுது. யுக்ரைன்ல இருந்தபடியே ரஷ்யாவில் இருக்கும் 30 விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில 370 கிலோமீட்டர் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் JASSM அப்படிங்கிற வகை ஏவுகணையை யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்காங்க. இது தொடர்பாக ரஷ்யாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் நிலையில தான் ரஷ்யாவும் பதிலடி கொடுக்க தயாராயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி அமெரிக்காவுடைய தயாரிப்பான ATACMS வகை 6 ஏவுகணை மற்றும் கடந்த 21ஆம் தேதியில அமெரிக்காவுடைய ஹிமார்ஸ் மற்றும் பிரிட்டனுடைய ஸ்டார்ம் ஷேடோ குரூஸ் மிசைல்ஸை வச்சு யுக்ரைன் ரஷ்யாவை தாக்குனாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அமெரிக்கானால ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது நீண்ட தூரம் சென்று இலக்கை குறிவைத்து தாக்கும் JASSM வகை ஏவுகணையை அந்த நாடு யுக்ரைனுக்கு வழங்கியிருக்காங்க. இதுதான் ரஷ்யாவுக்கு பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த JASSM வகை ஏவுகணை அப்படிங்கிறது நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடியது. இதனுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் சாண்ட் ஆஃப் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவுகணை மூலம் யுக்ரைன்ல இருந்தபடியே ரஷ்யா மேல தாக்குதல் நடத்த முடியும். 1088 கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணையில 453 கிலோ அளவுக்கு வெடிபொருட்களை நிரப்பி வைக்க முடியும். இந்த ஏவுகணையால குறைந்தபட்சம் 370 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் அதிகபட்சமாக 900 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் தாக்குதல் நடத்த முடியும். மேலும் யுக்ரைன்ல இருந்த இந்த ஏவுகணையால ரஷ்யாவுடைய 30 விமான தளங்களை குறிவைத்து அளிக்க முடியும். தற்போது யுக்ரைன் F-16 ரக போர் விமானங்கள் இருக்கு. இந்த போர் விமானங்களுடன் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தும் போது அது ரஷ்யாவுக்கு பெரும் சவாலாக இருக்கும். ரஷ்யாவுடைய தாக்குதலை சமாளிக்க அமெரிக்கா யுக்ரைனுக்கு 275 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உதவி அறிவிச்சிருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக தான் இந்த ஏவுகணை அப்படிங்கிறது யுக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த புதிய ஏவுகணையை யுக்ரைன் இன்னும் பயன்படுத்தல. இருந்தாலும் இந்த ஏவுகணை அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு பெரும் ஆபத்தாக பார்க்கப்படும் நிலையில தான் அந்த நாடும் ரஷ்யாவும் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க தயாராகிட்டு வர்றாங்க. இதனால ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் அப்படிங்கிறது மேலும் தீவிரமடைஞ்சிருக்கு. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையுடைய புதிய அதிபராக பதவியேற்றிருக்கும் அனுராக் குமார திசாநாயக்கா அவர்கள் இப்போது சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பதவியேற்ற உடனே அவர் என்ன சொன்னார்னா, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கும் நட்பு மேலும் வலுப்பெறும் அப்படின்னும் இந்திய மக்களை பாதிக்கும் செயல்களுக்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அனுராக் குமார திசாநாயக்கா அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் அவர் இந்தியாவுக்கு விரைவில் வருகை தர இருப்பதாக அந்த நாட்டு அதிபர் அலுவலகம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான்
இலங்கை அதிபர் அனுராக் குமார திசாநாயக்கா சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இலங்கை நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த காலங்களில் இந்தியாவை இலங்கையுடைய உதவியுடன் சீனா நம்மளை எதிர்த்துட்டு வந்தாங்க. வேணும்னே சீனா தன்னுடைய கண்காணிப்பு கப்பல்களை இலங்கை கடலோர எல்லைக்குள்ள சென்று நிறுத்துச்சு. அங்கிருந்து இந்தியாவுடைய எல்லைகளை கண்காணிப்பது போன்ற செயல்பாடுகளையும் ஈடுபட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் அனுராக் குமார திசாநாயக்காவுடைய இந்த சீன பயண திட்டம் இப்போ பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவியேற்ற உடனே இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னாரு. ஆனா இந்தியாவுக்கு வராம இப்ப சீனாவுக்கு போறாரு அப்படின்னா இன்னுமே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கும் உறவு பெரிய அளவுல இருக்கு. அதனாலதான் அவர் சீனாவுக்கு போறாரு. இது மட்டும் இல்லாம அவர் சீனா போனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எதிராக பல காய்களை நகர்த்துறதுக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சீனா இலங்கைக்கு அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை சொல்லி சீனா இலங்கையுடைய மண்டையை கழுவிடுவாங்க. இதனால மீண்டும் இலங்கையினால இந்தியாவுக்கு ஒரு பேராபத்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இவருடைய பயணம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அதாவது சீனாவுக்கு சாதகமாகவா அல்லது இந்தியாவை எதிர்க்காம இருக்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.